சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த படம் எடுக்கிறோம், விழிப்புணர்வுக்காக இல்லைங்க. அதுக்கு வேற எடுக்கணுங்க, அதுக்கு வேற எடுக்கணும். அந்த இதுக்கு விழிப்புணர்வு. இதுக்கு காலேஜில் வெட்டுவான், நான் இவனு எழுதி வச்சுங்க. இதே மாதிரி இவனுக்கு இன்னொரு 10 படம் எடுத்தானுங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கூட மர்டர் நடக்கும். அவன் வெட்டுவான், நான் யார் தெரியுமாடா, என்னை இவன் இது மாதிரி பண்ணிட்டான்டா, காலேஜில் சொல்லுவான். நட்பாக இருக்கும்போது சொல்லுவான், டே இவனை வெட்டுறா அப்படின்வான். ஏன்னா அவன் ரொம்ப நாளாக தாழ்த்தப்பட்டவன், ரொம்ப நாளாக ஒடுக்கப்பட்டவன். அவன் ஏற்கனவே அவன் ரொம்ப மன வேதனை இருக்கிறான். அவனை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது வேற. நீங்கள் அவனை குத்தி விடக்கூடாது. அவனுக்கு அவன் புரியுதா, எந்தெந்த நேரத்தில் எதை பேசணுன்றது ஒன்று இருக்கு. நீங்கள் முழுக்க இந்திய மதத்தை, இந்த மதத்தை உருவாக்கியவர்களை, அந்த மதத்தை கட்டி காப்பவர்களை, இங்க இருக்கிற கடவுளர்களை ஒரு கேள்வி இவனுங்க கேட்கல. இது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்கல. இவங்களுக்கு அடிப்படையே தெரியலன்னு தானே அர்த்தம். இந்த பேஸா இருக்கணும்ல. இப்படி ஒரு சும்மா ஒரு ஜாதி கட்சி மாதிரி ஒரு ஜாதி டைரக்டர் ஆயிட்டு இதனால யாருக்கு என்ன பலன்? கடவுள் இல்லை என்பது நவீன கருத்து, புரியுதுங்களா? இந்து மதம் என்பது பார்ப்பனர்களால் ஆரியர்களால் கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது நவீன கருத்து. அதை தான் நீ சொல்லணும். அது சொல்லாமல் ஏதோ உன்னோட புலம்பல், உன்னுடைய அது உனக்கு வட்டி, உனக்கு ஒரு அது பேர்னா வசூல், அவ்வளோதான்.